நிறுவனத்தினுடைய பொருளாளர் ஹாஜி தாகிர் ஜேபி அவர்களே மற்றும் இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற எனது நண்புக்குரிய நண்பரும் ஊடகவியலாளருமான ஃபர்ஹான் அவர்களே, ஏனைய உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். சமூக மதிப்பீட்டுக்கான அமைப்பானது பல்வேறுபட்ட சமூகத்திலே ரொம்ப நலிவுற்ற மக்களுக்கு பணியாற்றுகின்ற ஒரு சமூக சேவை கட்டமைப்பாகும். அந்த அடிப்படையிலே ஏறத்தாழ 3 ஆண்டு காலமாக இந்த சமூக மதிப்பீட்டுக்கான குழந்தை பிறந்து 3 ஆண்டுகளை அல்லாஹ்வின் உதவியினால் நிறைவு செய்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே ஆரம்ப கட்டத்தில் எங்களுடைய அமைப்பை நாங்கள் ஸ்தாபித்த போது அந்த அமைப்புக்கு உந்து சக்தியாக பலரை நாங்கள் தேடிய போது எங்களுக்கு ஒருவரும் கிடைக்கவில்லை. ஆனால் ஊடகம் என்பது ஒரு மிக முக்கியமானது. ஒரு ஊடகத்தின் மூலமாக, ஊடகம் என்பது ஒரு கத்தியை போன்றது. அதனால் பல விடயங்களை செய்ய முடியும். ஒருவரை கொலை செய்யவும் முடியும், ஒருவரை காப்பாற்றவும் முடியும். அப்படி ஒரு வகையான ஒரு ஊடகம் என்பதுதான் ஒரு ஊடகம். அந்த அடிப்படையிலே எமது சமூக மதிப்பீட்டுக்கான அமைப்புக்கு இதனை வெளி உலகுக்கு கொண்டு செல்வதற்கு எங்களுடைய சகோதரர் ஃபர்ஹான் அவர்கள் மிகவும் உதவி செய்தார். அவர் ஒரு வளர்ப்புரை. நான் அவரை இந்த சந்தர்ப்பத்திலே நான் மிகவும் அவர் ஊரை விட்டு அவருடைய தொழில் நிமித்தம் வெளிநாட்டுக்கு செல்வதை நினைத்து காலையில் அவர் சென்றபோது மிகவும் கவலையாக இருந்தது. ஏனென்றால் எங்களுடைய சமூக மதிப்பீட்டுக்கான அமைப்புக்கு ஊடகத்துக்கு மிகவும் ஒரு பங்காற்றிய ஒருவர். கடந்த காலங்களில் ஒரு காலத்திலே சமூக மதிப்பீட்டுக்கான அமைப்புக்கு அந்த செய்திகளை ஊடகங்களுக்கு கொண்டு போவதற்கு ஒருவரும் இருக்கவில்லை, ஊடகத்திலே பிரசுரிப்பதற்கு ஒருவரும் இருக்கவில்லை. அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு கை கொடுத்தவர் என்ற அடிப்படையில் அவரை ஒரு சிறிய நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து சமூக மதிப்பீட்டுக்கான உயர்படுத்தி அழைத்து அவருக்கு ஒரு பிரியாவிடை நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்து நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த அடிப்படையில் கடந்த காலங்களில் அவர் செய்த அந்த எங்களது பணிக்காக எங்களுடைய சமூக மதிப்பீட்டுக்கான அமைப்பு சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் ஒரு ஊடகவியலாளர் என்பது பல வடிவங்களில் உருவெடுத்து வருவார்கள். அவர் ஒரு வாழையடி வாழையாக வந்தவர். அவருடைய தந்தை ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளர். அந்த இரத்தத்திலே முளைத்த ஒரு ஊடக வளர்ப்பை அவர் இந்த சமூகத்துக்கு தேவையான ஒருவர். ஏனென்றால் அவர் பக்க சார்பு அல்லாமல் எல்லோரையுமே இந்த அரசியல் மத சார்பாக எந்த விதமான தடைகளுக்கெல்லாம் அப்பால் சமூகம் என்ற அடிப்படையில் சமூகத்துக்கு தன்னால் என்ன செய்ய முடியும் என்ற அடிப்படையில் அந்த ஊடக பணியை அவர் செய்து வந்தார். அவருடைய தந்தையும் அவ்வாறுதான். அவர் ஆரம்ப காலத்திலே ஒரு ஊடகவியலாளராகவே சமூகத்துக்கு அடையாளமானவர். தற்பொழுது அவர் வேறொரு வடிவத்திலே தன்னுடைய தொழிலை செய்து கொண்டிருந்தாலும் அவர் ஒரு ஊடகவியலாளராகவே சமூகத்துக்கு அறிமுகம். அதே போன்றுதான் சகோதரர் ஃபர்ஹான் அவர்களும் தன்னை ஊடகவியலாளராகவே சமூகத்துக்குள் தன்னை விளம்பரப்படுத்திக் கொண்டவர், தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டவர். அந்த அடிப்படையில் பலருக்கு பல பணிகளை செய்திருக்கின்றார். என்றாலும் என்னால் மறக்க முடியாது, சமூக மதிப்பீட்டுக்கான அமைப்புக்கு ஆரம்ப காலத்தில் இருந்து பல உதவிகளை செய்திருக்கின்றார். நான் ஒரு தொலைபேசி எடுத்து சொன்னால் போதும், அதை உடனடியாக இமெயில் பண்ணுங்களும் நான் உடனே அனுப்பிவிடுகிறேன். அடுத்த செகண்ட் நன்றி. அதே போல ஏனைய அச்சு ஊடகங்களிலும் அவற்றை உடனடியாக பிரசுரித்து பல முறை அதனை பல தடைகள் இருந்தாலும் அதை உடனடியாக அவசரமாக போடுமாறு பல தடவைகள் அவருடைய உத்தியோகத்தர்களிடத்திலே சாதுரியமாக அணுகி அவற்றை எங்களுக்கு செய்து தந்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே அவருக்கு என்னுடைய சமூக மதிப்பீட்டுக்கான அமைப்பு எங்களுடைய ஆழ்ந்த கவலையை தெரிவித்து அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் அவர் அங்கே சென்றாலும் காலையில் என்னிடத்தில் சொன்னார், நான் வெளிநாட்டுக்கு சென்றாலும் நீங்கள் உங்களுடைய தகவல்களை, உங்களுடைய நிகழ்ச்சியினுடைய தகவல்களை எனக்கு அனுப்புங்கள். நான் அவற்றை இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு பிரசித்து தருவேன். நான் அங்கிருந்தாலும் என்னால் முடிந்தவற்றை உங்களுக்கு நான் செய்து தருவேன் என்று சொல்லியிருக்கின்றார்.
அந்த அடிப்படையில் அவர் இன்ஷா அல்லாஹ் போவது ரொம்ப கவலையாக இருக்கிறது. என்றால் பல ஊடகவியலாளர் எனக்கு இருந்தாலும் உண்மையிலே எனக்கு உண்மையாக சொல்கிறேன். நான் ஒரு 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 வகையான அந்த நிகழ்ச்சிக்காக நான் அதை அலங்கரிக்கவில்லை. உண்மையாகவே என் உள்ளத்தை திறந்து சொல்கிறேன். ஃபர்ஹான் என்னுடைய இடத்திலே நான் இங்கே இருக்கிற பொருளாளர் ராஜியார் அவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஹான் என்றால் எனக்கு ரொம்ப பிடித்த ஒருவர். எனக்கு எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் மறக்க முடியாது. எனவே இந்த சமூக மதிப்பீட்டுக்கான வளர்ச்சிக்கு ஒரு பாரிய பங்காற்றிய ஒருவர். இந்த சமூக மதிப்பீட்டுக்கான கொள்கையை வெளிநாடு வரையும் வெளிநாட்டில் இருக்கின்ற நம்முடைய காத்தாங்குடியை சேர்ந்த சகோதரர்களுக்கெல்லாம் எடுத்து சென்றதனுடைய பாரிய பங்களிப்பு ஃபர்ஹானுக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்தை நினைவுபடுத்தி, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வெளிநாட்டுக்கு சென்றாலும் அந்த சமூக உணர்வோடு சமூகத்துக்காக உங்களால் என்ன செய்ய முடியுமோ உங்களையும் பலப்படுத்திக் கொண்டு இந்த சமூகத்துக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அவற்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து உங்களை வாழ்த்தி எங்களுடைய சமூக மதிப்பீட்டுக்கான அமைப்பு சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நான் விடைபெறுகின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.